ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கேரிகேச்சரை எப்படி ஆயில் பேஸ்டல்ஸை யூஸ் பண்ணி கலர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நம்ம எதை கலர் பண்ண போறோம்னா, ஸோ ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேரிகேச்சரை நான் எப்படி கலர் பண்ணேங்கிற வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆர்டிசன்ஸ் நமக்கு இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேரிகேச்சரை கலர் கேரிகேச்சராக நம்ம மாற்றுறதுக்கு யூஸிங் ஆயில் பேஸ்டல் நமக்கு ஒரு 2 விஷயம் தேவைப்படும். அது என்னென்னா, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், நீங்கள் மேடு பள்ளமாக இருக்கிற சர்ஃபேஸ், இல்லைனா நீங்கள் வச்சுருக்கல இல்லை வரைகிற டேபிள் மேலே ஏதாவது தூசி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம டிஷ்யூ வச்சு பிளெண்ட் பண்ணும்போது அந்த இடம் மேடு பள்ளமாக இல்லை ஓட்டை விழுவுறதுக்கு பேப்பரில் வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது மேலே டஸ்ட்டோ மண்ணோ எதுவும் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் டேப் எடுத்துக்கோங்க. அதை 4 பக்கமும் 4 எட்ஜஸ்லேயும் நீங்கள் சின்னதாக டேர் பண்ணி ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாத மாதிரி அதை கொஞ்சம் லைட் ஸ்டிக்கியாக மாற்றிக்கிட்டு, அதாவது நீங்கள் ஒரு சர்ஃபேஸில் தொட்டு எடுத்துக்கிட்டீங்க, ஒட்டி பிச்சதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் 4 பக்கமும் அதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணும்போதும் அது பேப்பர் கிளியாமல் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா, நம்ம டிஷ்யூ வச்சு பிளெண்ட் பண்ணும்போது பேப்பரை ஒரு 2 கையிலையும் பிடிச்சிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் 4 எட்ஜஸ்லேயும் பேப்பர் டேப் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த பேப்பரை ஒரே சர்ஃபேஸில் க்ளூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் ஆயில் பேஸ்டலில் இந்த ஸ்கின் டோனுக்கு ஒரு கலர் இருக்குது. ஸோ அந்த கலரை எடுத்துக்கிறேன். அது என்ன நேமுங்கிறது ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கின் டோனை வச்சு எல்லா எட்ஜஸ்லேயும், அந்த கண்ணுக்கு நடுவில், மூக்கு கீழே, மூக்கோட எட்ஜஸில், சின்னில் மாதிரி எல்லா இடத்துலையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ நடுவில் நான் வெறும் அந்த ஷேடோ ரீஜன்ஸை மட்டும்தான் இதை அப்ளை பண்ணுவேன். ஹைலைட் ரீஜன்ஸ் எல்லாம் ஒயிட்டாகவே நான் விட்டுருவேன். அப்படி விடுறதன் மூலமாக தான் என்னால் டிஷ்யூவை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது அந்த ஹைலைட் ரீஜன்ஸை இன்னும் லைட்டர் டோன் ஆஃப் இந்த ஸ்கின் டோனை என்னால் கொண்டு வர முடியும். இந்த ஃப்ளஷ் டிண்ட் டோன் நம்ம கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைலைட் ரீஜன்ஸில் எல்லாத்துலேயுமே அடைச்சிட்டிங்கன்னா உங்களோட ட்ராயிங்கு ஓவரால் ஃப்ளாட் சர்ஃபேஸாக தெரிஞ்சிடும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ எட்ஜஸில் மட்டும் நம்ம இந்த டார்க் டோன்ஸை வச்சுட்டு ஹைலைட் ரீஜன்ஸில் நம்ம அதை வைக்காமல் இருக்கணும். எடுத்தோடனே ஒரு ஹார்டு டோனை நீங்கள் வைக்கக்கூடாது. நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு லைட் ஸ்கின் டோனை தான் நான் முதல்ல வைக்கிறேன். அது வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் திக்காக, ஏன்னா டிஷ்யூ ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா கிழிஞ்சிரும்ல, கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதை நல்லா சர்ஃபேஸை நல்லா தேய்க்கும் போது அது இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த சொரன்னு நம்ம பண்ண அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் இன்னும் சாஃப்டாக உங்களுக்கு அந்த ஸ்கின் டோனை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஸ்கின் மாதிரி அதை கொண்டு வரும். பட் நம்ம அதை தேய்க்கும் போது கூட அந்த ஸ்கின் எந்த டைரெக்ஷனில் போதும், இப்போ சின் கீழே போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி, நோஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி, ஸோ எல்லாமே எந்த டைரெக்ஷனில் அந்த ஸ்கின் போகுதோ அதே ஓரியன்டேஷனில் நம்ம ரப் பண்ணும்போது கரெக்டாக அது ஸ்மெட்ஜ் ஆகும். வேறு ஆங்கிளில் பண்ணால் அது உங்களுக்கு அவ்வளோ அழகான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. இப்போ நம்ம அந்த கண்ணுக்குள்ளே பண்ணும்போது கண்ணுக்குள்ளே நெத்திக்கு மேலே அப்படியே கரெக்டாக பண்ணுறோம். இங்கே நம்ம ஒயிட் சர்ஃபேஸ் அப்படியே பாதி ஒயிட்டாகவே விட்டுருவோம். ஸோ தோஸ் ஆர் த ஹைலைட் ரீஜியன்ஸ். நம்ம அதை அப்படியே விட்டால் தான் உங்களுக்கு ட்ராயிங் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்காது. இப்போ ஒரு தடவை நம்ம அடிச்சிட்டோன்னா அந்த இடத்துல அந்த ஆயில் பேஸ்டல் இருக்கும். ஸோ ஒரே கலர்னால் ப்ராப்ளம் இல்லை. வேறு கலர் நம்ம போகும்போது வேறு டிஷ்யூ எடுத்துக்கிறது, இல்லை டிஷ்யூவோட அதர் சர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது இன்னும் ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் தென் நம்ம ஆயில் பேஸ்டல் ஒர்க் பண்ணும்போது நான் இதில் ஹேரை பிளாக் ஸ்கெட்ச் மார்க்கர்லேயே கொடுத்துட்டேன். ஸோ தட் நம்ம பிளாக்கை தனியாக கொடுக்க வேணாம். இல்லைனா நம்ம ஆயில் பேஸ்டல்லே பிளாக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹேரையோ கண்ணையோ கலர் பண்ணாதீங்க. எப்போவுமே ஆயில் பேஸ்டலில் ஒர்க் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்டாக தான் பிளாக் கலரை யூஸ் பண்ணணும். ஏன்னா பிளாக் ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகிடும். நீங்கள் லைட்டர் கலர்ஸ் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பிளாக் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மட்ஜ் ஆகி அழுக்காகிடும். நீங்கள் எல்லா கலரையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கணும். சப்போஸ் இதில் நான் ஸ்கெட்சில் கொடுக்கல அப்படின்னா பேக்ரவுண்ட் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் ஹேரை பிளாக்கில் கலர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கலர், நான் ஸ்கின் டோனுக்கு அடுத்த ஹார்டஸ்ட் டோனான ஆரஞ்ச் கலரை எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் இன்னும் டார்க்காக எனக்கு ஷேடோ ரீஜன் மாதிரி வேணுமோ ஸோ அந்த இடங்களெல்லாம் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஃபேஸ் மொத்தமுமே எல்லோ ஆரஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி போடாமல் ரொம்ப அந்த ஷேடோ ரீஜன்ஸ்னு ஒரு இடம் சொல்லுவோம்ல, எங்கெங்கெல்லாம் நம்மளோட லைட் படாது நம்ம ஃபேஸில், அந்த இடத்துல மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ கண்ணுக்கு, நம்ம புருவத்துக்கு கீழே, நெத்தியோட சைடில், சீக்கோட அண்டர் சீக்கில், சின்னுக்கு மேலே, சின்னுக்கு கீழே, ஸோ கையோட ஒரு பக்கம்ன்ட்டு எல்லா இடத்துலையும் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூவை எடுத்துக்கிட்டு
ஆல் சர்ஃபேஸஸையும் வந்து கரெக்டாக அந்தந்த ஆங்கிள்லேயே டைரெக்ஷன்லேயே ரப் பண்ணணும். பட் ரொம்ப ஸ்மச் பண்ணி ஓவராலாக எல்லாத்தையும் ஆரஞ்சு ஆக்கிடாமல் லைட்டாக மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படி ரப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோன் வந்து அதில் கிராஜுவேஷனாக ஒரு கிரேடியேஷன் தெரியும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி கிரேடியேஷன் நம்ம பண்ணுறது மூலமாக இதில் வந்து ஒரு 3D ஃபீலை நம்மளால் கொண்டு வர முடியும் ஆயில் பேஸ்டலை யூஸ் பண்ணி. சப்போஸ் நீங்கள் ஃப்ளாட்டாக வந்து ஒரே கலராக அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹைலைட், மிட் டோன், ஷேடோ ரீஜன் 3ம் தனித்தனியாக தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து ஒரு லைட்டர் டோனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் டார்க்கர் டோனை வச்சு ஷேடோ, ஹைலைட், மிட் டோன் 3த்தையுமே நீங்கள் வேரி பண்ணி காமிச்சிங்கன்னா இன்னும் உங்களோட அந்த கேரிகேச்சரை கலர் பண்ணுற ஸ்கில் வந்து லைவ்லியாக இருக்கும். இது நாட் ஓன்லி ஃபார் கேரிகேச்சர், நீங்கள் எந்த ட்ராயிங் பண்ணுறீங்கனாலும் இதுதான் மெத்தடு. ஸோ அதே மாதிரியான மெத்தடில் இப்போ லிப்ஸை நம்ம கலர் பண்ணுறோம். இப்போ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டார்க்கர் டோன் லிப்பு. முதல்ல லிப்பை கலர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் டோன் கொடுத்தோம்னா ஸ்மட்ஜ் ஆகிடும். அப்படி பண்ணாமல் முதல்ல ஸ்கின்னை பண்ணிவிட்டு ரெட் கலரை வச்சு, ரெட் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த கலர். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கரெக்டாக லிப்ஸை வந்து ஹைலைட்டை விட்டுட்டு நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு டிஷ்யூவை நம்ம கரெக்டாக மடித்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஸ்மெச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ப்ளஷ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஷ் அந்த கன்னத்தில் சீக்கில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்னதாக போட்டுக்கிட்டோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த கேரிகேச்சர் வந்து அழகாக காட்டும். ஸோ நம்ம யூஸ் பண்ண டிஷ்யூலேயே இன்னொரு சைடு அந்த கலர்ஸ் இல்லாத சைடு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஷார்ப் எட்ஜாக வச்சு நான் வந்து அதை ரப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணும்போதும் பொறுமையாக பண்ணோம்னா அந்த ஹைலைட் ரீஜனை நம்ம விட்டுட்டு பண்ணும்போது அதில் ஒரு கிளாஸி ஃபினிஷ் நமக்கு லிப்ஸில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொறுமையாக பண்ணணும். ஒரே ஃப்ளாட்டாக அடிச்சிட்டா பட் இந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ தெரியுதா பார்த்தீங்களா, அந்த கிளாஸியான ஃபினிஷ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த மாதிரி வரணுன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஹைலைட்டை விட்டிங்கனாலே போதும். ஏன்னா கலர் அடிக்கணும்னா மொத்தமாக அடிச்சிடக்கூடாது. எங்கெங்கே கலர் அடிக்கணும், அடிக்காமல் விடுறதுமே கலரிங்கோட ஸ்கில் தான். ஸோ அதுதான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற அந்த ப்ளஷ் இருந்தது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ரெட் கலர் வச்சு அந்த கண்ணுக்கு மேலேயும் லைட்டாக ஒரு பிங்கிஷான ஒரு ஷேடை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான். மோஸ்ட்லி நம்ம ஓவராலாக ஸ்கின் டோனை கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் அந்த ஜுவல் ஜிமிக்கி இருக்குல்ல, ஜும்கா, அதை நம்ம இப்போ கலர் பண்ணலாம். நான் இதுலேயுமே அதே நான் சொன்ன மாதிரி தான் லைட்டர் டோனாக வந்து எல்லோ ஷேடை முதல்ல அடிச்சுக்கலாம் ஃபுல்லாக. ஸோ நெக்லஸ்லேயும் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லோ அடிச்சிடலாம். அண்ட் தென் அதுக்கு அனாதர் ஷேடான ஆரஞ்சு அதை விட கொஞ்சம் டார்க்கர் டோனு, அதையும் வந்து நான் பேட்சியாக வந்து ஆரஞ்சு டோனையும் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ரெட் எடுத்துக்கலாம். ரெட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விண்டேஜ் லுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரெட்டை வந்து அங்கங்கே பேட்சியாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அதே ஆர்னமெண்ட்டில். அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ப்ரௌன் கொடுத்துடலாம். ஸோ ப்ரௌன் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஷேடோ ரீஜன் இருக்குமோ அந்த இடங்கள்லாம் நான் ப்ரௌன் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு 3D லுக்கு கிடைக்கும். இப்போ எல்லோ மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்னமெண்ட்டில் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதை ஒரு விண்டேஜ் லுக்கான ஒரு ஆர்னமெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ப்ரௌன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேமல் டூல் எப்போவுமே நீங்கள் ஆயில் பேஸ்டல் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. அதில் வேரியஸ் ஆஃப் எட்ஜஸ் வந்து ஷார்ப் அண்ட் பிளெண்டடாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆயில் பேஸ்டலை இன்னுமே சூப்பரான அவுட்புட்டாக கொண்டு வரலாம். இப்போ அந்த கீழே அண்டர்நீத் லேயரான எல்லோவை தெரிய வைக்கிறதுக்கு நான் அதை வச்சு தேய்ச்சேன்னா மேலே இருக்கிற ப்ரௌன் கலர் மட்டும் போயிட்டு உங்களுக்கு ஹைலைட் ரீஜனாக எல்லோ தெரியும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அதில் ரொம்ப ஹார்டாக தெரியக்கூடாதுங்கிறதுனால நான் டிஷ்யூ வச்சு லைட்டாக ரப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். ஸோ நான் முதல்ல ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஒரு பிளண்ட் ஷேட் பண்ணிக்கிறேன். ரஃபாக தான் இருக்கும் யூஸ்வலி. இதை நான் ஏன் இது ரஃபாக இருக்காது ஆக்சுவலி நீங்கள் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா அவ்வளோ ரஃபாக இருக்காது. நான் ஒரு சின்ன டெக்ஸ்சர் தெரியணும், அந்த சாரியில் வந்து பின்ன மாதிரி தெரியணுங்கிறதுனால ரஃப்பாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா டார்க்காக அடிச்சிங்கன்னா அது ரொம்ப ஆயிலியாகவே வரும். பட் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் டிஷ்யூவை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரஃப்பான சர்ஃபேஸ்லாம் போய் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஆக்சுவலி சாரீ நான் வந்து ப்ரௌனாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ இது அண்டர்நீத் லேயரில் உங்களுக்கு ஒரு எல்லோ லேயர் இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்துக்கிட்டு ப்ரௌனில் நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இப்போ ப்ரௌனில் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் மைல்டாக ரொம்ப ரஃப்பாக அழுத்தி தேய்ச்சிடாமல் லைட்டாக நம்ம பண்ணோம்னா இந்த டெக்ஸ்சர் ஃபீலை நம்மளால் கொண்டு வர முடியும். பட் இருந்தாலும் அதை வீவ் பண்ண மாதிரி தெரியணும், நமக்கு அதை பின்ன மாதிரி தெரியணும்ல. ஸோ அதனால் திரும்பி நான் டிஷ்யூவை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ரப் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி blend வச்சு பண்ணி பார்க்கலாம். அது வியூ பண்ண மாதிரி வேணும்ல, வேட்ச் பண்ணி ஹேட்ச் டெக்னிக் வச்சு அப்படியே ஹேட்சிங் மாதிரி பண்ணோம்னா தெரியும். பட் ஆனால் அது தெரியலை ஆக்சுவலி நமக்கு. ஏன்னா நம்ம மேலே உள்ள லேயரை வந்து ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் நல்லா டார்க்காக கொடுக்குறேன். ஸோ ப்ரௌன் கலர் saree மாதிரியே ஓவராலாக நம்ம அதை ஆக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு அண்டர்நெத் லேயர் எல்லோவை வந்து ஈஸியாக காட்ட முடியும் வெளில வியூ பண்ண மாதிரி. இந்த உள்ள சேரீயெல்லாம் பின்னாங்கன்னா உள்ள ஒரு கலர் தெரியும்ல, அந்த மாதிரி தெரிய வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது. இப்போ இந்த டூலை எடுத்துக்கிட்டு லைட்டாக நீங்கள் ஹேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரியுது பார்த்தீங்களா, அந்த எல்லோ லைன்ஸ் போட்ட மாதிரி. இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த டெக்னிக் இல்லாமல் இதை அச்சீவ் பண்ண முடியாது ஆயில் பேஸ்டலில். ஸோ முதல்ல ஒரு லேயர் எது உங்களுக்கு வெளில தெரியணுமோ அதை கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு டார்க்கர் டோனை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டூலை வச்சு பிச்சு லைக் ஒரு லைன் போட்டு இல்லை என்ன மாதிரியான ஒரு ஷேப் வேணுமோ அதை நீங்கள் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு அழகாக வெளில தெரியும். அந்த கலர் உங்களுக்கு வெளில எடுத்து காட்டும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ப்ரௌன் எடுத்துகிட்டு அவங்களோட ஹேரில் லைட்டாக கலர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததை வந்து இன்னும் நல்லா மெர்ஜ் ஆகணுங்கிறதுக்குன்னா டிஷ்யூ பேப்பரை எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ஓகே, இப்போ ஃபைனலாக ஹேரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேலே அந்த ஹேரில் இருக்கிறது லைட்டாக ஹைலைட் மாதிரி இருக்கும். அதை நம்ம தொடாமல் இருந்தாலே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், கேரிகேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வேணும்னா பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் பேக்ரவுண்டாக ஒயிட்டாகவே உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் அப்படியே லீவ் இட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் தோணுதுன்னா மோஸ்ட்லி நீங்கள் இப்போ வந்து அந்த கேரிகேச்சர் அவுட்டரில் வந்து பிளாக்கு ப்ரௌன்னு நல்லா டார்க் கலராக இருக்குது. ஸோ தட் ஒரு லைட்டர் டோனாக எல்லோ அண்ட் ஆரஞ்ச் காம்போவில் நம்ம எடுத்துக்கலாம். வேணும்னா ரெட்டை வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேமை சுற்றி வந்து நம்ம எல்லோவை வச்சு கொடுக்கலாம். ஓகேவா, இந்த 3 ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலி கலர்ஸ் வார்ம் டோனில் நம்ம எல்லோவை வச்சு மேமை சுற்றி ஒரு சின்ன ரேடியேஷன் போகிற மாதிரி, இல்லைனா உங்களுக்கு பின்னாடி ஒரு எல்லோ லைட் க்ளோ ஆகிற மாதிரியாக நம்ம வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே கலர் பண்ணும்போது பயப்படாமல் ரொம்ப தைரியமாக வந்து நீங்கள் கலர் பண்ணுங்கள். தப்பானால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்னொன்று வரைஞ்சிக்கலாம். பட் ஆனால் வந்து பயந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் எவ்வளோ அழகாக வரைய முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போய்டும். ஸோ அதனால் தைரியமாக வரைங்க, தைரியமாக கலர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எல்லோ வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டேன். இதுலேயும் ஒரு கிரேடியண்ட்டாக தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நல்லா டார்க்காக அடித்தும் நீங்கள் பண்ணலாம். நான் ரொம்ப மைல்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரை எடுத்துகிட்டு அந்த டிப்பை வச்சு ரேஸ் மாதிரி, அதாவது சென்டர் மீடியன்லேருந்து 360 டிகிரிலையும் ரேஸ் வந்து அரைஸ் ஆகிற மாதிரி, ஸோ டைவர்ஜிங் லைன்ஸாக போகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இது என்னோடய சிக்னேச்சராக நான் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போடுறது வழக்கமாக வச்சுருக்கேன். இப்போ ரெட்டை வச்சும் நம்ம வந்து அந்த மாதிரி ரேஸ் போடலாம். பட் அது வந்து அந்த சப்ஜெக்டை வந்து பாழாக்கிடணும்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு. ஸோ அதனால் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரில் மட்டும் லைட்டாக வந்து லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது போதும். ஸோ இப்போ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ சில இடங்களில் ஹார்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் ஹார்ட்டின் போட்டுக்கலாம். ஸோ அது இன்னும் வந்து அந்த கேரிகேச்சரை அழகாக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக இல்லை. இந்த சின்ன 3 ஆர்டின்ஸ் வந்து அந்த கேரிகேச்சரை ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் ஆக்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பண்ணும்போது கூட நம்மளோட கேரிகேச்சரையும் ஆர்ட்டையும் வந்து ரொம்ப அழகாக ஆக்க முடியும். இவ்வளோ தான் காய்ஸ். யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ண இந்த ஆயில் பேஸ்ட்டில் ஒரு 40 to 60 rupees இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே இருக்கிற ஷேட்ஸை வச்சே நம்மளால் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு கேரிகேச்சரை கலராக மாற்ற முடியும். நாட் ஓன்லி கேரிகேச்சர், எந்த ஆர்ட்டையும் நம்மளை இந்த டெக்னிக்கை வச்சு மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் வேறு என்ன ட்ராயிங்கை நான் பண்ணி உங்களுக்கு கலர் பண்ணி காட்டணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தனி டுட்டோரியலையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.